ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற மிஷனரியினுடைய பெயர் கால்வின் ஃபேர்பங்க். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வேத வாக்கியங்கள்ல சிலவற்றை நம்ம பார்க்கலாம். இன்னைய வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா மத்தேயு 5ஆம் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. பிரசங்கத்திலே இயேசு சொன்ன வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். இதுல ஒரு விஷயத்தை நம்ம தியானிக்கிறோம். வெளிச்சம் கொடுக்கும், அதே போல வெளிச்சம் பிரகாசிக்க கடவுள். நம்மள ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக அழைத்திருக்கிறார். நிறைய நேரம் இந்த வெளிச்சம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லை என்ன அப்படின்னு. வெளிச்சம்னா அதுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா இருட்டு. இருள் அப்படின்னா நாம் இதை நல்லா விலகிடணும் அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடா ஒரு வசனம் படிக்கும்போது நமக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் பைபிள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடினால் தான் போகும் இடம் என்னதென்று அறிந்திருக்கிறான். 10ஆம் வசனம், தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. வெளிச்சம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இருட்டான காரியங்களை நாம் தவிர்க்க வேண்டும். தினந்தோறும் நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது. பிறரை பகைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள இந்த காலவெளியிலே ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். நாம எதை விரும்புறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க விருப்பப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே மற்றொரு வேத பகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா, ஆகாய் தீர்க்கதரிசி. ஆகாய் 1ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரம் நாம் அதை திருப்பி வைத்துக் கொள்வோம். ஆகாய் 1, 2 இந்த 2 அதிகாரத்தையும் நம்ம படிக்கும் போது, எப்பெல்லாம் இந்த தீர்க்க தரிசன புக்கை படிக்கமோ அப்பெல்லாம் நம்ம மைண்ட்ல உடனே அதனுடைய பேக்ரவுண்டு சட்டுன்னு மைண்ட்ல வரணும். கடைசியா உள்ள ஆகாய், சகரியா, மல்கியா பாபிலோன் சிறையிருப்புக்கு பின்பு யூதர்களுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம். சிறையிருப்பிலிருந்து அவர்கள் ஆலயத்தையும் அந்த கோட்டைகளையும் அவர் கட்டினார்கள். அவர்களுக்கு ரொம்ப உதவி செய்தது சகரியாவும் ஆகாயும். தீர்க்க தரிசனமாக அவர்களுக்கு அனைத்து காரியங்களை சொன்னார். கொஞ்ச நாள் அங்கிருந்து வந்த உடனே அவங்க எதுவுமே செய்யாம சும்மா இருந்திருந்தாங்க. அப்போ ஆகாய் தீர்க்க தரிசியை பார்த்து ஆண்டவர் சொன்ன சில வசனங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். நீங்க ஆகாய் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனாலே என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆலயத்தை கட்டுறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிடும். அவர்கள் சும்மா இருந்தார்கள். அவர்களை பார்த்து தீர்க்கதரிசி சொன்ன காரியம், நீங்க மலைகளுக்கு பொங்கல், அந்த காலத்துல அங்கதான் மரங்கள் இருக்கும், எடுத்துட்டு ஆலயத்தை கட்டுங்கள் என்று ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த கான்டெக்ஸ்டும் நமக்கு நல்ல பொருந்தும். நம்ம இருக்கிற ஆலயத்தை
ஒருவேளை ஆலயம் இல்லைன்னா நம்ம ஆலயம் கட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறோம். ஒருவேளை ஆலயம் இருந்தா அதை புதுப்பிப்பதற்கும் அதை நவீனப்படுத்துவதற்கும் நான் விரும்புறேன். முதல்ல விருப்பம் வரணும். பணம் காசு எல்லாம் ரெண்டாவது. நமக்குள்ள ஆண்டவர் ஒரு விருப்பத்தை கொடுப்பதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். அதிலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆலயங்கள் அது நேர்த்தியாக இருக்க நாம் விரும்ப வேண்டும். அடுத்தபடியாக இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 2 அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து ஆகாய் 2:5 புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீர்கள். ஆயிரம் வருஷத்துக்கு மேல ஆயிட்டு திரும்ப ஆண்டவர்களை நினைவுபடுத்துறது. என் உடன்படிக்கை உங்க கூட தான் இருக்குது. அந்த உடன்படிக்கையின் வார்த்தையை நீங்கள் நினைவு கூறுங்க. என்னுடைய ஆவியானவரும் உங்கள் நடுவில் இருப்பார் என்று உறுதி கொடுக்கிறார். இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை, உடன்படிக்கையின் வார்த்தை. அநேக நேரங்கள்ல நம்ம ஒரு தவறு செய்யும் போது அல்லது தப்பு பண்ணும்போது நம்ம மைண்ட்ல உடனே வர்றது ஆண்டவர் நம்மளை தள்ளி விடுவாரோ, ஏற்றுக்கொள்வாரான்னு நினைக்கிறோம். உடனடியாக அந்த இடத்துல நம்ம மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல நம்ம திரும்பணும். ஏனென்றால் அவர் நம்ம மீது ஒரு உடன்படிக்கையை வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் ஆளுகிற இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்மோடு அவர் புதிய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். இப்பொழுது அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதனால அந்த இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்து தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மளை தகுதிப்படுத்துகிறது. எப்பெல்லாம் உங்க காதுல பிசாசு கிசுகிசுப்பா, நீ தகுதி இல்லை அப்படின்னு, அப்ப அப்பாலே போச்சாத்தானே, சிலுவையிலே எனக்கோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்க, அந்த இரத்தம் என்னை சுத்திகரிக்கும், என்னை உயிர்ப்பிக்கும், என்னை தகுதிப்படுத்தும் அப்படிங்கிற விசுவாசத்துக்குள்ள நீங்க வரணும். இங்க அப்படிதான் அவர் சொல்றாரு, உடன்படிக்கையின் வார்த்தை. இன்றைக்கும் அந்த உடன்படிக்கை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அது ஆக்டிவேஷன்ல தான் இருக்கு. கிறிஸ்துவ தேவன் இங்கே பார்க்கிறோம், ஆவியானவர் உங்களோடு இருப்பார். அங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பூமியின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். எனவே அந்த வாக்கு தத்தம் இந்த மாதிரி உடன்படிக்கையில நம்ம 100% அப்படியே முங்கி அதுல நாம் விசுவாசிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகையில ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. அடுத்தாப்புல இதுல தெரிஞ்சுக்கிடுவோம். 8வது வசனம், வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறோம். அநேக நேரம் ஊழியர்களாகிய நாம் போறது ஒரு பைனான்சியல் கிரைசிஸ், ஒரு பொருளாதார நெருக்கடின்னு சொல்றோம். பர்சனல் லைஃப்ல இருக்கும், மினிஸ்ட்ரிலையும் இருக்கும். மைண்ட்ல நீங்க வைக்க வேண்டியது என்னன்னா, எல்லாமே அவருடையது. வெள்ளி அவருடையது, பொண்ணு அவருடையது. அவர் எப்போதுமே என்ன செய்யறாரு அப்படின்னா, நம்மளை ஆசீர்வதிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அதிகாரத்துல நீங்க 19வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, களஞ்சியத்திலே இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்திப்பழமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இதுல அந்த பின்பகுதியை நம்ம அநேக இடங்கள்ல பார்த்திருக்கோம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கனி கொடுத்தையோ கொடுக்கலையோ, களஞ்சியத்துல இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஏடிஎம்ல பணம் இருக்கோ இல்லையோ, ஆனா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்கிற விசுவாசம் நமக்குள்ள கொழுந்து விட்டேரி. ஏனென்றால் வெள்ளி அவருடையது, பொண்ணு அவருடையது. நம்மளை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியும். இதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள இருக்கணும். அநேக நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டோம், நம்ம கஞ்சி தான், துவையல் தான், ரப்பர் செருப்பு தான், புழு செருப்பு தான், ஒரு தோல் பை தான், இப்படின்னு நம்மளை மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று. நீங்க வேதத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனை பின்பற்றுகிற யாருமே பூமியில ஆசீர்வாதமாக இருந்ததை நீங்க பார்க்கவே முடியாது. இல்லாமல் போனதை பார்க்கவே முடியும்.
பழைய ஏற்பாடுனாலும் சரி, புதிய ஏற்பாடுனாலும் சரி, நாம் இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது விரும்பதான் வேணும். ஆசீர்வாதத்தை விரும்பும் போது ஆண்டவர் அதை வாய்க்கு சொல்லுகிறார். நம்முடைய அப்பா 7 கண்டத்துக்கு ஓனர். இந்த விசுவாசத்துல நமக்கு வரணும். சர்வவல்ல பிதா என்னுடைய சொந்த தகப்பனாக இருக்கிறார். நமக்கு உதவி செய்யாம அவர் யாருக்கு உதவி செய்வார்? நம்மளை ஆசீர்வதிப்பது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்க்கிறோம், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இந்த வசனம் இருக்கு. திரும்ப 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 நம்ம மைண்ட்ல நாம் ஆசீர்வாதமா இருப்பது தேவனுடைய சித்தம் என்பதை நாம் கண்டுபிடிக்கணும். பண ஆசை தப்பு வேதத்தில். ஆனா பணம் நமக்கு வேணும். ஏன் அப்படின்னா, சபையை கட்டுறதுக்கு வேணும், மக்களுக்கு கொடுக்கறதுக்கு வேணும், ஊழியர்களை ஆசீர்வதிக்க வேணும், எல்லாவற்றுக்கும் வேணும். ஆனால் அதை தருவதற்கு ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் திரும்ப திரும்ப இதை மைண்ட்ல வைக்கும் போது இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக நாம் இருக்கிறோம் என்கிற ஒரு மனநிலைக்கு நாம் வரணும். பேதுரு அழகாக சொல்லுவாரு, நாம் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் அழைப்பே அதான், பிறரை ஆசீர்வதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வந்திருக்கு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தேசத்திற்கு அவன் கடன் கொடுக்கிறது, பிறரை ஆசீர்வாதம் மாத்துறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் பிறரை ஆசீர்வதிக்க, பிறரை உருவாக்க, பிறரை கட்டி எழுப்ப, எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறோம். மனநிலையை மாத்தணும். பணம் வரும்போது நாம் பிறருக்கு கொடுக்க பழகிவிட்டோம் அப்படின்னா மற்ற எந்த பிரச்சனையும் அது வராது. திரும்ப திரும்ப நம்ம மைண்ட்ல வரணும். இது எப்படி ஆசீர்வாதம் நமக்கு வருது அப்படின்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்காம நம்ம எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. முதல்ல நாம சபைக்கு தசமாவும் கொடுக்கணும், ஒரு காணிக்கை கொடுக்கணும், ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணணும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அப்படி அத்தியாவசியமா. இந்த மாதிரி நம்ம பிறருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் அதை என்ன செய்யறாரு அப்படின்னா, அது அப்படியே பல மடங்காக, 1000 மடங்காக நமக்கு ஆசீர்வாதத்தை திரும்பத்தார். இப்போது இருக்கிற பாதிகளும் 1000 மடங்கு ஆசீர்வாதம் எப்படி வருது அப்படின்னா, நாம் இருக்கிறதை நாம் கொடுக்க பழகும் போது நாம் இந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறி போகிறோம். கொடுப்பது ஒரு விதி, ஒரு பிரமாணம், ஒரு லா. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களுக்கு வேலை பார்க்கும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இது நமக்கு வேலை பார்க்கும். என்னுடைய வாழ்க்கையில அநேக சமயம் இந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே வேலை செய்யறதை பார்த்திருக்கோம். இந்த கால வேளையில ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. கடைசியாக இந்த ஆகாயில படிக்கிறோம் 23வது வசனத்திலே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அநேக நேரம் நமக்கு டிப்ரெஷன் வர காரணம் என்னன்னா, இனி யாரும் நேசிக்கல அப்படி நம்ம நினைக்கிறோம். இந்த கால வேளையில ஆவியாருடைய வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கு. நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற, நீ வேற அப்படிங்கிற, உன்னையும் மற்றவர்களோடு நீ கம்பேர் பண்ண கூடாதுன்னு ஆண்டவர் சொல்ற. நீ வேற, நீ வேற, நீ ஒரு முத்திரை மோதிரம் அப்படின்னா நீ அத்தாரிட்டி, நீ அதிகாரத்துக்கு உரியவன். பரலோகத்திலிருந்து அந்த அதிகாரத்தை நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க பேசினா வியாதி போகும், நீங்க சொன்னா அற்புதங்கள் நடக்கும். இதெல்லாம் நீங்க மறந்துடக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம். பூனைக்கு பிறந்தது பூனை, அது எளியா மாற முடியாது. அதே போல நாம் தேவனுக்கு பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய அத்தாரிட்டி, அவர் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். அந்த வார்த்தையின் வல்லமை நம்முடைய நாவிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசம் தட்டி எழுப்பப்பட வேண்டும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் முத்திரை மோதிரமாக இருக்கிறீர்கள். இருக்கிற இடத்துல அத்தாரிட்டியை நாம் பயன்படுத்தணும். என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த மலையை பார்த்து பேச பழகுது. அது உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. நீங்க மலைக்கு முன்னாடி நின்னா மழை விலகிதான் போகும். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை. சர்வ வல்லவர் அந்த அதிகாரத்தை நமக்கு
கொடுத்திருக்கிறார். திரும்ப 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 நீங்க வேற, நீங்க தேவனுடைய பிள்ளை, நீங்க ஒரு புதிய சிருஷ்டி, இந்த பூமியை ஆசீர்வதிக்க நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்க திருத்துவ குடும்பத்திலே அங்கத்தினர்களாக இருக்கிறீர்கள், நீங்க ராஜரிகமான ஒரு ஆசாரிய கூட்டம், நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள், நாம் நித்திய ஜீவனை உடையவர்கள். இப்படி நம்முடைய அடையாளங்களை திரும்ப திரும்ப நினைவுபடுத்த வேண்டும். நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் தேவ நீதியாகவே இருக்கிறோம். அதனாலே எனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக என்னுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு போகும். நாம் ஒரு முத்திரை மோதிரம் என்பதை மறந்துடக்கூடாது. இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய மிஷனரியின் பெயர் கால்வின். கால்வின் பேர்பெக். அவர் நவம்பர் 3ஆம் தேதி 1816ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே அவர் பிறந்தார். நியூயார்க்கில் உள்ள பைக்கூரில் ஆழ்ந்த விசுவாசம் உள்ள மெதடிஸ்ட் குடும்பத்தில் பிறந்தவர். அவர் கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு அடிமை தப்பி ஓடுறத அவர் கண்டுபிடிச்சு அங்க போறாரு. அங்க வேலைக்கு சேர்றாரு. இந்த ரயில் பாதை நிலத்தடியில போட்ட அந்த இடத்துல போய் வேலைக்கு சேரும்போது அங்க நிறைய அடிமைகள் இருக்கிறத அவர் பார்க்கிறார். 19ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரிய ஒர்க் என்னன்னா, கிட்டத்தட்ட 32 லட்சம் மக்கள் அங்க அடிமைகளாக இருக்காங்க. அமெரிக்கா முழுதும், ஆப்பிரிக்கா மட்டும். இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, இந்த அடிமைகளை அவர் விடுதலை பண்ணுவதற்கு அவர் களத்தில் இறங்கினார். அவர் ஒரு மெதடிஸ்ட் மிஷனரியா இருந்ததுனால தேவனுடைய அன்பிலே உறுதியாக இருந்து எல்லாரும் சமந்தான் அப்படின்னு சொல்லி இந்த அடிமைகளை காப்பாற்றுவதற்காக அவர் அநேக காரியங்களை செய்தார். முதல்ல அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒரு அடிமை பெண்ணை வாங்கி அவளை விடுதலையாக்கினார் எல்லாரும் முன்னாடி. இப்படி ஆண்டவர், நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், யாரும் யாருக்கு அடிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவிலே இதற்கு பெரிய ஒரு வித்திட்டார். இது நம்மளால விலகிடவே முடியாது. இவர் வந்த போய் தான் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காலகட்டத்துல இந்த அடிமைங்கிற இந்த இது அப்படியே போயிட்டு. ஆண்டவர் இன்னைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அடிமை இதுல அவர் நம்மளே அழைக்கிறார். ஜனங்கள் இன்னைக்கும் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையில இது முக்கியமான ஒரு செய்தி, இதை மறந்துடக்கூடாது. இந்த பங்கு என்ன செய்யறாரு அப்படின்னா, கால்வின் பார்ட் அவர் போற இடத்துல எல்லாம் இந்த அடிமைத்தனத்தை பற்றி பேசி ஜனங்களை அவரு கண்டித்து உணர்த்தி போராடி அதற்கு குரல் கொடுத்தார். ஏனென்றால் அவர் மீது பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருந்தார். ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்ற வேத வசனத்தின்படி நாம் இந்த விடுதலையை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக இந்த ஒர்க் பண்ணார். ஏசாயா 61:1 படிக்கிறோம். அவருடைய முழு வாழ்க்கையும் அதை பற்றி தான் இருந்துச்சு. வெளி வந்தது அப்படின்னு சொல்லி எழும்பி பிரகாசி என்று நமக்கு நினைவூட்டுகிறது. இதுல நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் என்னன்னா, சிறைப்பிடிக்கப்பட்ட அல்லது அடிமைப்படுத்தப்பட்ட ஜனங்களை விடுவிப்பது. இப்போ நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை. ஆனால் அநேக ஜனங்கள் பாவத்திலையும் வியாதியிலையும் வறுமையிலையும் கடன் பிரச்சனையிலும் சிக்கி தவிக்கிறது. அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது, அவங்களை இந்த சுவிசேஷத்தினாலே சந்திப்பது நம்ம விழுந்த கடமையா இருக்கிறது. அநேக நேரம் இந்த கடன் பிரச்சனைகள்லாம் அநேகரை அது சுமத்துகிறது. அப்ப கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு, சுவிசேஷத்துல அதுக்கு ஒரு செய்தி இருக்கு, தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி அவர்களை நம்ம விடுதலை பண்ண வேண்டும். ஒரு அபண்டன்ட் லைஃப் இருக்கு புதிய ஏற்பாட்டுல. நானோ அதற்கு ஜீவன் உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்ற வார்த்தையின்படி
அனைவரும் ஆசீர்வதிக்கக்கூடிய நபர்களாக நாம் மாற முடியும் என்கிற அந்த நற்செய்தியை நாம் சொல்ல வேண்டும். அதே போல வியாதியின் பிடியிலே இருக்கிறவர்கள் எல்லா குடும்பத்திலையும் இருக்கு வியாதி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் தழும்பு இதெல்லாம் இருக்கிறதுனால வியாதியும் சிலுவையில் அவர் சுமந்து முடிச்சுட்டாருங்கிற செய்தி, அதான் நற்செய்தி. அதை நம்ம சொல்லணும். இனிமே நீ பாவத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பாவங்கள் எல்லாம் சிலுவையில முடிச்சுட்டாரு, இட் இஸ் பினிஷ்ட். இது ஒரு நற்செய்தி. எப்ப பார்த்தாலும் பாவி பாவின்னு சொல்லாம சிலுவையில ஒருத்தருக்கு கீழ்ப்படிஞ்சார், அதனால நீதிமான். திரும்ப திரும்ப ஜனங்களுக்கு நாம சொல்ல வேண்டும். அதுதான் நற்செய்தி. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வியாதி குணமாகக்கூடிய ஒரு வாழ்க்கை, எல்லா கவலையும் மேற்கொள்ள ஒரு வாழ்க்கை சிலுவையிலே அவர் நமக்காக வைத்திருக்கிறார். நம்முடைய விசுவாச கண்களோடு இந்த கிருபையினாலே நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே நற்செய்தியாக இருக்கிறது. எனவே அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களுக்கு நாமே வெளிச்சமாக மாற இந்த காலை வேளையில் ஆண்டவரை அழைக்கிறார். தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். முதலாவது நம்ம பார்த்தோம் மத்தேயில, உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கெடுவது. சோ நம்மகிட்ட இருட்டான சம்பவங்களோ இருட்டான காரியங்களோ இருப்பதற்கு நாம் இந்த காலை வேளையில் ஆவியா நம்மளை ஒப்பு கொடுப்போம். பிறரை பகைக்கிற ஒரு காரியம் நம்மகிட்ட இருந்தா நம்ம இருளில் இருக்கொண்டு 1 யோவான்ல நம்ம எழுதப்பட்டு கசப்பு வைராக்கியெல்லாம் இருட்டுல இருக்கிறதுக்கு சமம். அதை விட்டு வெளியே வருவதற்கு நம்ம விரும்புவோம். அதே போல ஆகாயில நம்ம நிறைய காரியங்கள் படிச்சோம். ஆலயம் கட்டுறது, ஆலயத்தை புதுப்பிப்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். உடன்படிக்கையின் வார்த்தை, ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார். நம்மீது ஒரு உடன்படிக்கை வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. இரத்தத்தினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியட்டும். அதே போல வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது. அவர் சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதிக்க விருப்பப்படுகிறார். என் மகிமையை இவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் யோவான்ல சொல்றார். எனவே நம்மளை ஊழியத்தில் இருக்கிற நம்ம எல்லாரையும் கனப்படுத்தவும் மகிமை கொடுக்கவும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சோர்ந்தே போகக்கூடாது. அவரால் ஒரே நாள்ல கடன் அடைக்க முடியும், ஒரே நாள்ல எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும். ஒண்ணுதான் வேணா, நமக்கு விருப்பம் வேணும், அவ்வளவுதான். அது கேட்காரு, நீ விரும்புகிறாயா? சுகமாக விரும்புகிறாயா? ஆசீர்வாதத்தை விரும்புகிறாயா? ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்று முதல் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்று ஆகாயிலே அந்த வாக்குத்தத்த வசனம் இருக்கு. மேலிருந்து நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை தர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் முத்திரை மோதிரமாக இருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. நாம் தான் பூமிக்கு அத்தாரிட்டி பர்சன். நீங்க சொன்னா நடக்கும் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வரும். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. ஜூம்ல இணைந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தைக்காக தோத்துறோம். ஆண்டவரே, அந்த மிஷினரியின் வாழ்க்கையை போல அநேகரை விடுதலை செய்கிறவர்களாக விடுதலை வாழ்விற்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இந்த இக்கட்டுக்குள்ள கிடக்காங்களோ அவங்க எல்லாம் இயேசுவின் நாமத்தினால விடுவிக்கப்படும்படி எங்களை எல்லாரையும் நீர் பயன்படுத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் எல்லா காரியத்தையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் போகிற ஆபீஸ் வேலைகள், ஊழியத்தின் நிமித்தமாக போகும்போது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே நிலை கொண்டிருக்கிறீர். அதற்காக தோத்திரம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. அதற்காக நன்றி. எங்களுக்கு முன்பாக எந்த மழையும் நிற்க முடியாது. அதற்காக தோத்திரம். உங்களுடைய உடன்படிக்கை எங்களோடு இருக்கிறது. அதற்காக தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு யார்கிட்ட பேசினாலும் அவங்களுடைய வியாதிகள் குணமாக போகிறபடினாலே தோத்திரம். எல்லா விதமான பற்றாக்குறைகள் நீங்க போகிறபடினாலே தோத்திரம். யாரையெல்லாம் இந்த நாளிலே எங்களோடு நீர் கான்டாக்ட் பண்ணுகிறீர்களோ அவர்களுக்கு ஆண்டவரே ஜீவனை கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை நீங்க இன்னைக்கு சொன்னீங்க. அதற்காக தோத்திரம் ஆண்டவர். தொடர்ந்து மாறாத பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். கோணானு கோணியாய் பெருகட்டும் ஆண்டவர். எங்கள் எல்லைகளிலே பற்றாக்குறையே இருக்கக்கூடாது ஆண்டவர். அபண்டன்ட் பிளஸிங் பிறருக்கு அள்ளி கொடுக்கிறவர்களாக நாங்கள் கொடுக்கிறவர்களாக மாறி போகத்தக்கதாக எங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக தோத்திரம் ஆண்டவர்.
இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.